ஆலங்குடி அருகே உள்ள திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தங்களது ஊராட்சியில் ஊழல் செய்வதாகவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாகவும் போலியான தீர்மானங்கள் மூலம் ஊராட்சியின் பணத்தை கொள்ளையடிப்பதாகவும் குற்றம் சாட்டி ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், ஊராட்சி செயலாளர் ஆகியோரை கண்டித்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களையும் கண்டித்தும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க கோரியும் ஊராட்சியின் 4வது வார்டு உறுப்பினரின் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பள்ளத்தி விடுதி ஊராட்சியின் 4வது வார்டு உறுப்பினராக முருகேசன் என்பவர் இருந்து வருகிறார். இவர் தங்களது ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி செயலாளர் ஆகியோர் ஊழல் செய்வதாகவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாகவும் போலியான தீர்மானங்கள் மூலம் ஊராட்சியின் பணத்தை கொள்ளையடிப்பதாக குற்றம் சாட்டியும் இதனை பலமுறை புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்காத வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களையும் கண்டித்து திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட முருகேசன் என்பவரிடம் திருவரங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில்குமார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி துறை ரீதியான அதிகாரிகளுடன் இணைந்து ஒரு வாரத்திற்குள் கள ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டார். ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி செயலாளர் ஆகியோரை கண்டித்து ஊராட்சி மன்ற உறுப்பினர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு உள்ளது. என்ன ஸ்கீம் அவங்களே முடிவு முடியும், அவங்களே வச்சு அவங்களே பில் எடுத்துக்கோங்க. இதுவரை ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றியம் பள்ளத்தி விடுதி ஊராட்சி. என்னோட பேர் முருகேசன். ஊராட்சி மன்ற உறுப்பினராக 4 வருஷம் ஆச்சு. நான் ஊராட்சி மன்ற உறுப்பினராகி இன்னை வரைக்கும் ஊராட்சி மன்ற கூட்டங்களோ கிராம சேவை கூட்டங்களோ எனது ஊராட்சியில் வந்து ஒழுங்காக நடைபெறதில்லை. ஊராட்சி மன்ற கூட்டங்கள் முறையாக நடைபெற்றாதான் வரவு செலவுகளை பற்றி தீர்மானம் ஏற்றி பண பரிவர்த்தனை நடைபெறும். ஆனால் அப்படி ஒரு நிகழ்வே நடைபெறாமல் ஒரு 18 லட்ச ரூபாய்க்கு வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், ஊராட்சியில் எல்லாம் சேர்ந்து. இதை கண்டித்து நான் நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கும் வீடியோவுக்கும் மனு போட்டோம். இன்னைய வரைக்கும் நடவடிக்கை இல்லாதனால ஒரு 4 வருஷமாக மனு போட்டுட்ருக்கேன். இதுவரை எந்த தகவலும் இடையில வந்து மனு போட்டு நடவடிக்கை இல்லைனா இதுக்கு முன்னாடி ஒரு நான் உண்ணாவிரதம் இருந்தப்போ அப்போ இருந்து பிடிஓ சிவாமி மேடம் வந்து எனக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க, நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் விரைவில் அப்படின்னு. ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. தற்போது தொடர்ந்து இதே நடைபெற்று இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து நான் இந்த உண்ணாவிரதத்தை வந்து மேற்கொண்டிருக்கேன். ஒரு 18 லட்ச ரூபாய்க்கு மேலே அது மோசடி நடைபெற்றிருக்கு. எனது பேர் முருகேசன், ஊராட்சி மன்ற உறுப்பினர், பள்ளத்தி விடுதி ஊராட்சி.